எங்களுடைய ஜீவாண்ட பிறந்த நாள் வண்டி முட்டி ஜீவா தூக்கி மேல வச்சு Happy birthday to you. Happy birthday dear Jiva. வந்தோன்னா மறந்துட்டா சின்ன பிள்ளை தானே என்ன காடிக்கிறே நான் கேக்குறேன் ஒரு கிழமைக்கு முதல்ல எங்களோட கனடா அண்ணா வந்து ஜீவாவோட போன பெரிய டெக்கரேஷனை வந்து பிரான்ஸ் அண்ணா வந்து ஜீவாவை நேசிச்சு தானே நாங்கள் கனடா அண்ணா அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாது. ஓகே, இந்த தினம் நிற்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை அந்த வளமே போகிற வந்து எங்களுடைய வீட்டை வந்து நிற்க வேணாண்டி. அப்போ பார்த்துருப்பீங்க வந்து என்ன இப்போ சரியா எத்தனை மணி எவ்வளோ எப்படி வீடியோ சொல்லணும்னு சொல்லி ஏன்னா சும்மா 8 மணி உங்களை சின்ன பொண்ணோடையோ 8 மணியா? ஓகே, இந்த தினம் என்ன வீடியோ பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இதவே வந்து விளங்கிக்க வேணாண்டி. அப்ப அதுல விட்டு தெரிஞ்சுக்க அதான் வந்து இன்றைய வந்து எங்களுடைய ஜீவாண்ட பிறந்த நாள் 45வது பிறந்த நாள் 13 முடிஞ்சு 14வது பிறந்த நாள். அப்ப ஜீவாக்கு கேக் எல்லாம் கட் பண்ற பிடிக்காது, அதனால வேண்டாம் ஒன்றுமே இல்லை 2-3 நாளா சொல்லி கொண்டு இருந்தது. அப்படி இல்லைன்னு அவளை பிடிச்சி வச்சு இந்த கேக் கட் பண்ண விட கொஞ்சம் வேலைக்காக என்ன நடந்ததுன்னா கேக் நாங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு நல்ல ஒரு டிசைனா ஜீவாவை தூக்கி நடுவில் வச்சு கொண்டுறதுல அது காத்தடிச்சு பழுதா கேக் எல்லாம் சித்தப்பா தான் கொண்டு போனாங்க. சித்தப்பா கொஞ்சம் வண்டி முட்டி கொண்டு போய் அவங்க திருப்பி இருக்கா செய்தாங்க கொண்டு அவங்க இப்பதான் அடுத்தது வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த டெக்கரேஷன் கொஞ்சம் லேட்டா போயிட்டு அதனாலதான் கொஞ்சம் பாருங்க இப்ப 7:45 சமையலும் முடியுது. அப்ப சாப்பிடுற நேரம் அதெல்லாம் அப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்னால் போயிட்டு ஜீவா கூப்பிட்டு அதை முதல் சொன்ன மாதிரி அதை கேக் கட் பண்ணி அடுத்தது எல்லா சவரங்களும் வந்திருக்கணும் சேர்ந்து சாப்பிட்டு லண்டன்ல இருந்தான். அதான் பெரிய ஒரு கிஃப்டானே அவ வந்து நேரடி என்றால் எல்லா பிறந்த மூட்டம் அவங்க நிக்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. அப்படி அவங்க வந்து நிக்கிறாங்களா அம்மாவரால். அப்ப நாங்கள பார்க்கலாம் என்ன சுக்கு சும்மா கூசினாலே பாம்பு அப்ப என்ன நாண்டி ஒண்ணு ரமணியமான ஏதோ பாடமாக்கி வச்சுக்க சொல்றேன் கேக்க தீட்டக்காய். சரி, ஓகே. அப்ப டைம் ஆச்சு. இனிமேலும் வந்து மினாக்கடலாம் இப்ப கேக்க வந்து கொண்டு போகணும். பிறந்த நாள் உங்களுக்கு சிக்கலா போய் நாங்கள் இப்ப கேக் கட் நாங்க சொன்ன கேக்கு தான் இது திருப்பி 2ஆம் தரம் செய்தது. ஆனா சிதப்பா இதுல ஒன்று சொல்லணும் நீங்கள் 13வது வயசு அடிச்சிருக்கிறோம். இதுல 13 முடிஞ்சு அடுத்தது 14க்கு இவ்வளவு தெரியுங்க அந்த கேக்குள்ள 41 கேக்கு ஜீவா தூக்கி மேல வச்சிருக்கு. நாங்கள் நுனியில ஊத்தினா சரை கொண்டு இல்ல இல்ல இங்கே வைக்கட்டும் இல்ல சித்தப்பா இப்படி ஒன்று இப்படி வைக்கலாம். ரைட், இதான் குத்து. நாங்கள் கொண்டு எங்க பக்கத்து விட்டு ரைட். சரி,
இது 2 காலுக்குள்ளே வச்சிருக்கு. ரெண்டு கேக் சரியா இங்கே வந்து ஓகே தானே சரி வாங்க நாங்கள் ஒரு புரியரோட 14 வயசு ஆம்பளை பிள்ளைகளை பெற்ற அம்மா மாதிரி உண்மையில சந்தோஷப்படுறேன். கொஞ்ச நேரமா காய்ச்சி கொடுத்தாங்க. இந்த காலத்துல ஆம்பளை பிள்ளைகளை பெற்றார்கள் வந்து கூடுதலா அவருடைய உள்ளத்தின் குமரங்கள் என்ன வித்தியாசம் இருக்குங்க. பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாகவே காலங்கள்ல நல்ல மாதிரி வந்து செட்டப்பங்களை தான் முழங்கும். எதிர்காலங்கள்ல வந்து இனி காலங்கள்ல வாலிபர் பிள்ளைகள் வந்து 14 வருஷம் வாலிபர் பாலியத்து 18 இனி கூட அப்படித்தான் பார்த்தேன்னு சொல்லுது. வாலிபன் தன்னுடைய வழிகளை எதனால சுத்தம் பண்ணுவான்? கடவுளுடைய வார்த்தையினால கடவுளுடைய வழிநடத்தல் வந்து தேவை எல்லாருக்கும் வந்து பொதுவாக. இது வந்து பொதுவான ஒரு கிரேஸ். கடவுள் கொடுக்குறது வந்து பொதுவான கிருபை. எல்லாருக்கும் வந்து மதம் சம்பந்தப்பட்டது எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்குறோம். அப்போ இது வந்து எல்லாருக்கும் தேவையா இருக்கும். கடவுளுடைய ஒரு உதவி. ஏன்னா இப்போ நம்முடைய எதிர்காலமே காலங்கள் ரொம்ப சூழ்நிலைகள் வந்து அப்படி இருக்குது. உலகத்தில் அப்படி நிறைய வாலிப பிள்ளைகள் பிரச்சனைகள் துன்பங்கள் அப்படி இப்படி போய் கொண்டிருக்கா. இந்த நாடுகளையும் வந்து நமக்கு வந்து கடவுள் துணை தேவை. அந்த பாதுகாப்பு தேவை. என்னைக்கு வழியெல்லாம் போடாது வர்றது என்ன இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியும். கடவுள் அதிகமாக நேசிக்கிறாரு. தம்பி பேருக்கு சரி ஓகே. பிதாவையே மெசதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், நல்லவரையே மெசதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. நல்லவரே, நீ கடந்து வந்த நாளெல்லாம் பாதுகாத்து வந்திருக்கிறீரப்பா. மகனாக நீ பாதுகாத்து வருகிறே கோடி சோத்திரமானவரே. இந்த 14 ஆண்டுகளாக நீ கண்மணி போல பாதுகாத்திருக்கிறீரப்பா. வருநாட்கள்ல வெறுமை அறிந்து கொள்ள உமக்குள்ளாக வாழ முடிய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாக தாய் தகப்பனும் கத்தருக்குள்ளாக அவரை போதித்து வளர்க்கிற ஒரு நல்ல மகனாக வாழ நீர் இவர்களுக்கு உதவி செய்வீராக அப்பா. கிருபை செய்வீராக, வழி நடத்துவீராக. இவருடைய காலங்களை வருங்காலங்களே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமக்காக வாழுகிற பிள்ளையாக கீழ்ப்படுகிறாக கனமண்ணுகிற பிள்ளையாக வாழ உதவி செய்வீராக. படிக்கிறதிலே நல்ல ஞானத்திலேயும் நல்ல சுகத்திலேயும் ஆரோக்கியத்திலேயும் விளங்க உதவி செய்கிறாங்கப்பா. இதுவரை நடத்தினே வருங்காலங்களிலே நீ கூடவே இருந்து நடத்தும்படியாக அவரை உடைய ரத்த பாதுகாப்பில் அர்ப்பணிக்கிறோம். நீ சாமி இவருடைய நல்ல மேய்ப்பராக இருந்து வழி நடத்தும்படியாக இவர்களை சகல சத்தியத்துக்குள்ளாக நடத்தும்படியாக குடும்பத்தை சகல சத்தியத்துக்குள்ளாக நடத்தும்படியாக அப்பா. இவருடைய கண்களை திறந்து விடுகிறாக. வணக்கங்கள் திறக்கப்படுவதாக இந்த நாள் நாமத்தினால் இவள் வாழ்நாளில் உண்மை தேடுகிற பிள்ளைகளாக வாழ உதவி செய்வீராக அப்பா. இந்த நாள் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். எல்லா துதிகரமாக உமக்கு இயேசுவின் நாமம் ஜீவிக்கிறோம். அப்ப நீங்க சந்தோஷமாக அரை மணி தேவை போலக்கா. தட்டை பேர் இப்படி பிடிச்சி தட்டணும். நொட்டத்தை கை பிடிக்குது. சித்தி ஆட்டோ பேசிடலாம். சித்திய ஹாப்பி பாட்டு பாடல பேர். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. அதுல புடியண்டா. பாருங்க பாருங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Jiva. Happy birthday to you. चल देखा ब्रेक
நாங்களாம் மட்டும் ஜீவாக்கு தீர்த்தோம் இல்ல 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 பர்த்டே பையனுக்கு நாங்களாம் ஃபர்ஸ்ட் ஹாப்பி பர்த்டே ரெஸ்ட் பண்ணியாச்சு வாங்க சீதை பண்ணிடுவா ஆட்டு தீர்த்த பாச்சு அண்ணா அது இது வழியா சாப்பிடுது அம்மா அன்பு முத்தம் கொடுக்கல ஒரு பிள்ளைக்கு அதான் வாழ்த்துங்க 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 நல்லா படிக்கணும் வாழ்த்துங்க நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் நல்ல மண்டவளம் இருக்கு ஞானம் நிறையட்டும் நானும் நிறையட்டும் வளர்த்தி கூடட்டும் வளர்ச்சி காணும் பையனாக எல்லாம் வளர்த்தி என்ன ஒண்ணு என்ன சொல்ல போறது அவனுக்கு என்ன சொல்லுங்க ஏதாச்சும் இந்த நாட்கள்ல அப்பா அப்பாவுக்கு காதல சரி வாங்க ஸ்ப்ரே அடிச்சா இல்ல எப்படா முடிப்பாங்கன்னு பொம்மை குடிய தள்ள எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிடு வீடியோ ரெண்டுலயே பட்டு தீர்த்தோம் அதான் நல்ல இனிப்பா இருக்கு சிறப்பா நாங்க கொண்டாடி என்ன சொல்ல சந்தோஷமா இருக்கும் சந்தோஷம் தானே என்ன சொல்ல வருது கொண்டாடுறோம் ஏற்பாடுகள் செய்திக்கிறேன் முடியல லாஸ்ட் டைம் கை மரம் கையெல்லாம் முடியுது அப்போ இப்போ எத்தனை மாட்டு பெரிய கரண்ட் அடிக்குது 9ஆம் ஆண்டு தொடக்கம் இனி அடுத்தது 10 11 நல்ல ஞானம் நல்ல அறிவு நல்ல சில வளர்ந்து நல்லா படிப்பு நம்ம வாழ்த்துக்கிறோமே மறுபடியும் வாழ்த்துக்கிறோம் நிறைய ஆட்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் இரவு நேரம் தான் நம்ம நிறைய ஆட்கள் வந்திருக்காங்க இவன் பிறந்தாலும் வந்துருக்காங்க நிறைய ஆட்கள் அவங்களே நாங்கள் விடுவோம் சரி வாங்க ஜீவா முதலே சொல்லிட்டான் சித்தப்பாக்கு தான் எனக்கு கொடுப்போம் அப்படி கடைசியா காட்டும் வாழ்த்துக்கள் கொஞ்சம் மாட்டீங்களா ஜீவா நம்மளுக்கு வந்தோன்னா மறந்துட்டேன் சின்ன பிள்ளை தானே எனக்கு அடிக்குது ஜீவா அப்புறம் தான் வாழ்த்துக்கள் நானே கொஞ்சம் ஜீவா படிக்கிறபடியால் கொஞ்சம் கொப்பியெல்லாம் கூட கொண்டு போகணும் ஜீவான பர்த்டே ரெஸ் மடிவையா இருக்கு சரி வேற முதல்ல விஷ் பண்ண ஜீவாவை
அது காலமே அண்ணாவை விஷ் பண்ணா இன்னொரு அண்ணா தம்பி பாசம் சொல்ல அப்ப அம்மா முதல்ல விஷ் பண்ணேன் அம்மா உண்மையிலே ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணேன்னு சொன்னா நைட்டு சரி 12 மணிக்கு பிரான்ஸ்ல இருக்கிற அண்ணா தான் நீவா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்களா மறந்து நித்ரா தூக்கத்துல கொஞ்சம் மறந்துட்டேன் சந்தோஷம் தானே பக்கத்துல குட்டி நிக்கிறாரு பாத்தீங்களா நிக்கிறாரு சட்டில வந்தா போவாதா சரியான ரஜி விட்டுறமே விட்டுறப்ப சரியா கேக்கு சாப்பிட வந்தீங்களா கேக்கு தீர்த்து வந்தீங்களா நீங்க அதுல கத்தி கத்தி எடுத்து வாங்க இந்த ஈவா திருப்ப கை விடுங்க சித்தப்பா திருப்ப கை விடுங்க அக்கா பின்னால மீன் சந்து சரி பர்த்டே பையன் சந்தோஷம் தானே சித்தப்பா சித்தி சார் வணக்கம் சரியோ ஓகே சரி அப்ப போவோம் சரி நல்லா படிக்கணும் மேடம் நல்லா படிக்கணும் கை கும்பம் அம்மா போவோம் பாருங்க நல்லா படிக்கிறேன்னு சொல்லியிருக்கு அடுத்த வருஷம் கேட்போமா ஓகே அடுத்த வருஷம் ஓகே ஹாப்பி பர்த்டே இங்கிலீஷ் ஆஞ்சல் ஜீவாந்த ரியாக்ஷன் பாருங்க அந்த வருஷம் பிறந்த நாள் மாத்தோம் என்ன மோனிகா யோசிக்கிறாள் நித்ரா போட்டு மோனிகா காய்ச்சல் எல்லாம் நிக்கிறா உங்களுக்கு என்ன எனக்கு காய்ச்சல் வர போது உடக்கு வாண்டு சரி கேட்க தீட்டுங்க ஓகே நான் திட்டேன் இவாக நான் மோனிகா தீதி இஞ்சால பாட்டு போட்டு ரிங் டோன் சரியா ஜீவாக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் அம்மா அப்பான்னு சொல்றதைய கேட்டு ஒரு நல்ல பிள்ளையாக இந்த விஷயத்தோட இருக்கணும் இது பெருசு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண மேல மெசேஜ் பண்ணிட்டு போறா டேய் வரணும் மோடி ஜெயிக்கணும் இல்ல தம்பிக்குட்டி பாய் காடி என்ன கேக்குதாடா வாங்க ஆனா வசந்தனா வரைக்குள்ளே பாட்டு கட்டுனா வர தெரியுமா
நான் செஞ்சதில்லை. ஏஜோ தெரியாதா? செலக்ட் பண்ண இல்ல எந்த பப்பாயா சோப் போட்டு சத்தத்தை காணல. ஜீவா ஏதாவது கதைக்கணும். சைலண்டா கிடக்கு. பாட்டு பாடு. அவனுக்கு ஆடெல்லாம் தீட்டான் குடி அப்படியே மியூசிக் இவ குலரால் நீங்க இருக்குல்ல போட்டாங்க தம்பி குடியா ஓட தம்பி விற்கிறாங்க. கேக் ஜீவா தம்பி சொன்னபடி எனக்கு சத்தமா சொல்ல கிரீமா சாப்பிட வாய்ப்பு எல்லாருமே இந்த முறை வீடியோ வந்து உண்மையிலே என்ன சொல்ற ஜீவா கூட நான் கூட எதிர்பார்க்காத அளவுல ஒரு சந்தோஷமா இருக்குது. அப்போ உண்மையிலேயே நன்றி சொல்ல வேண்டிய உறவுகளுக்கு கண்டிப்பா நன்றி இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஜீவான பர்த்டேக்கு ஒரு கிழமைக்கு முதலே எங்களோட கனடா அண்ணா வந்து
ஜீவாவோட போன்ல காசு தரேன் ஜீவாவோட பர்த்டே வருது பிள்ளைக்கு என்ன அப்போ வேணும்னு சொல்லி கேட்க ஜீவாவோட பூஜை சுவாமி எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஜீவா எது கேட்டாலும் சொல்லுவாங்க எனக்கு ஒன்று வேணாம் பண்ணான்னு சொல்லி அப்போ அண்ணாவுக்கு வந்து ஜீவாண்ட இதில் உள்ள விளங்கும் அப்போ அதனால வந்து அண்ணா ஜீவாண்ட பர்த்டேக்கு ஒரு 50,000 ரூபா காசு வந்து அண்ணா அனுப்பியிருந்தாங்க அப்போ அனுப்பிட்டு சொன்னால் அக்கா நீங்கள் ஜீவாவை உடுப்பு கடையை கூட்டி கொண்டு போய் ஜீவா என்னென்னலாம் உடுப்பு கேட்குறாரோ ஜீவாண்ட இஷ்டப்படி வேண்டி கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உண்மை அதே மாதிரி நேற்றைய தினம் அந்த உடுப்பு கடையை கூட்டி கொண்டு போய் ஜீவாண்ட விருப்பத்தின்படியும் அண்ணாண்ட விருப்பத்தின்படியும் ஜீவா கேட்ட உடுப்பு எல்லாமே வேண்டி கொடுத்துனாங்க அதே போல் அண்ணா சொல்லியிருந்தவர் 14 வயசு தானே நல்ல பெரிய கேக்கை வந்து ஆர்டர் பண்ணி வெட்டுங்கன்னு சொல்லி அப்போ அதே மாதிரி பெரிய ஒரு கேக்கு வந்து ஆர்டர் பண்ணி வெட்டிடுவோமே அப்போ உண்மையாக அந்த ஜீவாவை நேசிச்சு தானே நாங்கள் கனடா அண்ணாவுக்கு வந்து எங்கள் குடும்ப சார்பை நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம் அதே போல தான் பிரான்ஸில் இருக்கிற அண்ணாவும் வந்து அவரும் வந்து அதே போல தான் ஜீவா அந்த பர்த்டே வருதுன்னு சொன்னால் பல ஏற்பாடுகள் நிறைய செய்யணும்னு சொல்லி முயற்சித்து கொண்டு இருந்தவர் டெக்கரேஷன் பண்ணி போகணும் அப்படி இப்படி செய்யணும்னு சொன்னால் ஜீவா அதுக்கு மறந்து கொண்டே இருந்தேன் ஜீவாவோட சுவாம் வந்து எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் பூஜை சுவாம் கூட அப்படி இருந்து அப்ப அப்படி இருந்தும் கூட அந்த பர்த்டேக்கு வந்து இல்ல தான் வந்து டெக்கரேஷன் செய்தே ஆகணும் சொல்லி நிறைய தூரம் ட்ரை பண்ணி கொண்டு தரேன் அப்ப உண்மையிலேயே ஜீவா என்ன கேட்க நான் வேண்டாம்னு சொல்லி கூட இல்லையா நான் தேவையில்லை ஜீவா அம்மாவுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லி விடாப்பிடியா நின்று இந்த மாலைக்குள்ள வந்து ஜீவாவோட கதைச்சு லேட் ஆயினது திடீர் அரேஞ்ச்மெண்ட் தான் அப்போ ஜீவா ஓமன்னு சொல்லி உண்மையிலே இந்த பெரிய டெக்கரேஷனை வந்து ஃப்ரான்ஸ் அண்ணா வந்து ஆர்டர் பண்ணி அது மட்டும் இல்லாமல் இந்த கேக்கு கூட அண்ணாண்ட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேக்கே வேண்டி வெட்டுங்கன்னு சொல்லியிருந்தா அதே போல் உடுப்படுக்கணும்னு சொல்லி நிறைய வாட்டி ட்ரை பண்ணினால தான் ஆனால் அதனுடைய சான்ஸ் கிடைக்கல ஞாயிற்றுக்கிழமை அப்போ உண்மையாக அதை விட சாப்பாடு எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கார் ஃப்ரான்ஸ் அண்ணா வந்து திடீரென்று தான் எல்லாம் செய்த நாங்கள் அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கார் உண்மையாக அந்த ஃப்ரான்ஸ் அண்ணாவுக்கு வந்து எங்கள் குடும்ப சார்பாக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம் அதே போல் இந்த முறை ஜீவாண்ட பர்த்டேக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து கூட வந்துருக்குறாங்க அம்மாவோட அதோட பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது நினச்சி பார்க்கல அளவில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் 14 வயசு பிறந்த நாள் அதை விட ஸ்டேட்டஸ் போட்டு கூட வந்து வாட்ஸ்அப் கூட மெசேஜ் பண்ணிடுவோம் வாழ்த்துக்க சொல்லுங்க அவ்வளோ பேருக்கு வந்து குடும்ப சாரா ரொம்ப நன்றி ஜீவாவை நேசிச்சு இந்த வருஷம் வந்து 2 கேக் வெட்டி டெக்கரேஷன் போட்டு அவ்வளோ ஸ்பெஷலாக செய்தோம் அப்போ ஜீவாவை நேசிச்சு அந்த அண்ணாக்களுக்கு வந்து என்ன சொல்ல வேண்டிய நன்றி வீடியோனா கொஞ்சம் வைக்கப்படுறேன் நல்லா ஓகே நன்றி பார்க்குற நீங்கள் ஜீவாக்கு பார்த்து தெரிவிங்கள் அதோட இந்த வயசோட அவருக்கு பூஜை எல்லாம் போயிட்டு வீடியோவை தெளிவாக கதைக்கக்கூடிய ஒரு இது வேணும் எல்லாம் பட்டி இது கவரேஜ் சரி அப்ப நாங்க முடிச்சு விடுவோம் வீடியோ டைம் ஆச்சா லைட்டா பசியும் வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கு அப்ப திரும்ப சொல்றோம் நம்ம ஜீவாங்க பர்த்டேக்கு வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிக்காங்க அவ்வளவு பேருக்கு ரொம்ப நன்றி அடுத்து இந்த பிரான்ஸ் அண்ணா மற்ற கனடா அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சு விடுறோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை ஒன்று எப்படின்னு சொல்லி மறக்காம கவனம் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம்.